அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் துக்கான் சூரா ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இரவிலும் சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இரண்டாவதாக, இரவில் சூரா துக்கானை ஓதுபவருக்கு 70,000 மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஜும்மாவின் இரவிலோ அல்லது பகலிலோ சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நான்காவதாக, ஜும்மாவின் இரவில் சூரா துக்கானை ஓதி வருபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஹூருல் ஐன் பெண்ணை மணமுடித்து வைக்கப்படும் என்று அபு ராஃபிவு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூளை இருக்கும். குரானின் மூளை ஹாமீம் ஆகும். அதாவது எந்த சூரா ஹாமீம் என்று ஆரம்பிக்கிறதோ அந்த சூறாக்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது அபு உபைதா ஹாக்கிமில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலம் அதன் பயன்களை அடைந்து நன்மக்களாக வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.